நம்ம இன்றைக்கி சிவிக்ஸ் யூனிட் நம்பர் 3 ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ சிவிக்ஸ் யூனிட் நம்பர் 3 சிவிக்ஸில் ஆல்ரெடி நம்ம 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு டேர்ம் ஆரம்பித்ததுனால நம்ம ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கலாம். யூனிட் நம்பர் 3 ஹியூமன் ரைட்ஸ் பேஜ் நம்பர் 253 இருக்குது. ஸோ இதோ ஹியூமன் ரைட்ஸ்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ், அதாவது தமிழில் வந்துட்டு மனித உரிமைகள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த சாப்டர். ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா டு நோ அபவுட் த இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக என்னென்ன எஃபர்ட்ஸ் தான் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதும் to understand the basic human rights ensured in the Indian constitution. நம்ம இந்தியன் அரசியல் அமைப்பில் வந்துட்டு இந்திய அமைப்பில் வந்துட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கு என்னென்ன என்ஷூர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லாலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இன்வால்வ் இன் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு நோ அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 3 ஹியூமன் ரைட்ஸ் பேஜ் நம்பர் 253 இருக்குது. ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா this lesson travels through the history of organization for human rights. நம்ம இந்த ஹியூமன் ரைட்ஸோட எப்படி அது வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு, அதோட லெசன், இந்த லெசன் ஃபுல்லாகவே அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, நம்ம ஹிஸ்ட்ரியில் அது எப்படி ஆர்கனைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. The rights ensured by the universal declaration of human rights being highlighted. அதாவது இந்த ரைட்டு டிக்ளேர் பண்ணது வந்துட்டு இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹைலைட்டடாக இருக்குது. Fundamental rights are enshrined in the Indian Constitution and fundamental duties incorporated in the Constitution along with the introduction to National and State Human Rights Commission and their functions are explained. அதாவது என்னன்னு சொல்கிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதில் வந்துட்டு கார்ப்பரேட் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதை வந்துட்டு உள்ளடக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் ரைட்ஸ், ஸோ இந்த ரைட்ஸ் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சைல்டு ரைட்ஸ், எஸ்சி அண்ட் எஸ்டி ரைட்ஸ், உமன் ரைட்ஸ், லேபர் ரைட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ டிஸ்கஸ். ஸோ இந்த ரைட்ஸ் இல்லாமல் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த ரைட்ஸ் இல்லாமல் சைல்டு ரைட்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு தேவையான ரைட்ஸ், அண்ட் எஸ்சி எஸ்டி அதாவது கேஸ்ட் பேஸ் பண்ணி உமனுக்கு தேவையான ரைட்ஸு, லேபர் ரைட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து இந்த சாப்டரில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். On 7th June 1893, while a person was on his way to Pretoria in South Africa, a white man objected the person's presence of a non-white man in a first-class carriage, and the person was ordered to move to a van compartment at the end of the train. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 7th June 1893 ஒரு பர்சன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் பெரிட்டோரியா. அந்த சிட்டிக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் மேன் வந்து அந்த பர்சனை வந்துட்டு தடுத்துடுறாரு. ஏன் தடுக்கிறாருன்னா அவர் வந்துட்டு பிளாக்காக இருக்கார், நீ ஒயிட்டாக இல்லை. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கம்பார்ட்மெண்ட் அந்த கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸில் அவர் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் பிளாக்காக இருக்கிறனால நீ வந்துட்டு லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் சொல்கிறாரு. The man who had the first class ticket refused to leave and was thrown off the train at a Pietermaritzburg. ஸோ அவர் வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணினார், என்னால் போக முடியாது, நான் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்கேன், நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அவர் ட்ரெயினை விட்டு தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. Shivering in the winter night in the waiting room of the station changed the course of his life. அதான் சொல்கிறாங்க. அப்போ அங்கே ரொம்பவே வின்டர் சீசன், அவர் ரொம்பவே நடுங்கிறாரு அந்த ஸ்டேஷன் ரூமில். அந்த நிகழ்ச்சி வந்துட்டு அவரோட லைஃபையே மாற்றி அமைச்சிருச்சு. He took up the fight against the racial oppression. அதாவது வந்துட்டு அவர் அது மூலயமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எதுக்குன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அந்த கலரு வந்துட்டு இதுக்கு இருக்கனால அந்த ஃபைட்டை வந்துட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. The spirit for active non-violence started from that moment. ஸோ அந்த மூமெண்ட்லேருந்து அவரோட ஆக்டிவான நான்-வைலன்ஸ், அதாவது அகிம்சை முறையில் அந்த மூமெண்ட் வந்து அந்த போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இது யாரை பற்றி அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும், காந்திஜியை பற்றி தான். ஸோ அவர் வந்து ட்ராவல் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. ஸோ அந்த டைம்லேருந்து அவர் வந்துட்டு அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக அவர் வந்துட்டு சண்டை போட ஆரம்பித்தார். பட் ஆனால் அவர் வைலன்ஸில் நான் வைலன்ஸில் ஸ்டார்ட் பண்ணார்.
Mahatma Gandhi made the momentous decisions to stay on the South Africa and fight ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் த இண்டியன்ஸ். ஸோ அதனால் அவர் வந்துட்டு முடிவெடுத்துட்டார், சவுத் ஆஃப்ரிக்காலேயே இருக்கார், இருந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. Out of that struggle emerged his unique way to protest non-violent சத்தியகிரகா. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் தான் வந்துட்டு, இந்த ஸ்ட்ரகிள் எப்படி இந்த நான்-violent சத்தியகிரகாவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. As a human being, Gandhi had all the rights to travel in the first class compartment, but he was discriminated because of his skin color. ஒரு ஹியூமன் பீங்காக காந்திக்கு வந்துட்டு எல்லா ரைட்ஸும் இருந்தது அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு. பட் அவர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிடுறாங்க. எதனால்? அவரோட ஸ்கின் கலர்னால. Discrimination is not only based on color, it is on the basis of race, gender, place of birth, caste, religion and so on. ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கலரை மட்டும் பேஸ் பண்ணி இல்லை, அவங்களோட ஒரு ஜெண்டரை பேஸ் பண்ணி, அவங்க எங்கே பிறந்தாங்கிறத பேஸ் பண்ணி, அவங்களோட கேஸ்ட்டு, அவங்களோட ரீஜனை பேஸ் பண்ணி அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ்? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the UNO defines human rights as the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status. ஸோ UNO ஹியூமன் ரைட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ரைட், அதாவது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் காமன். அதாவது அவங்க வந்துட்டு என்ன ஜென்டராக வேணாலும் இருக்கலாம், இல்லை என்ன நேஷனல், அவங்க எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், அவங்க என்ன மொழி வேணாலும் பேசலாம், ஆனால் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் ஒரு காமனானது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில் டு திஸ் ரைட்ஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். எல்லாத்துக்குமே இந்த ரைட்ஸ் வந்துட்டு பொதுவானது, எந்த விதமான டிஸ்கிரிமினேட்டர், உயர்வு தாழ்வு இல்லாமல் இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னு UNO வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. The history of human rights has roots in all the great events of the world and it has sustained the struggle for freedom and equality everywhere. So human rights ஓட ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது இதோட ரூட் எங்கே இருக்குது? வேர்ல்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே இருக்குது, கிரேட் இவெண்ட்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ எதுக்காக? நம்மளோட ஃப்ரீடத்துக்காகவும் நம்மளோட ஈக்குவாலிட்டிக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீடம் வேணும், ஈக்குவாலிட்டி வேணுங்கிறக்காக இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்தது. The United Nations Organization UNO was formed on 24th October 1945 after the Second World War. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுங்கிறது அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க? 24th October 1945, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. It proposed to deal with the consequence of the war and to prevent such happenings in future. ஸோ இது எதுக்காக ஆரம்பித்தாங்க? இன்னொரு வார் வந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த UNOவே ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் அந்த மாதிரி எந்த விதமான வாரும் வந்துட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த UNO ஆரம்பித்தாங்க. The Universal Declaration of Human Rights UDHR has played a crucial role in promoting human rights. ஸோ இந்த Universal Declaration of Human Rights வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதாவது ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுல இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டாபிக், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா UDHRனா என்ன? The Universal Declaration of Human Rights is a milestone document in the history of human rights. நம்ம ஹியூமன் ரைட்ஸோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இது ரொம்பவே முக்கியமானது, இந்த Universal Declaration of Human Rightsங்கிறது. It was drafted by the representatives with different legal and cultural backgrounds from all religions of the world. ஸோ இது எங்கிருந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க? அதாவது லீகலாக அதை கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய எல்லா ரீஜியன்ஸில் இருந்தும் அவங்கள வச்சு தான் இதை வந்துட்டு டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. The declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris on 10th December 1948. ஸோ இதோட டிக்ளரேஷன் எப்போ டிக்ளேர் பண்ணாங்க? யுனைடெட் நேஷனல் ஜென்ரல் அசம்பிளியில், பாரிஸில் நடந்த யுனைடெட் ஜென்ரல் அசம்பிளியில் 10th December 1948 வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆஸ் எ காமன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆல் த பீப்புள் அண்ட் ஆல் த நேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு காமனான அச்சீவ்மெண்ட், அதாவது வந்துட்டு எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத இதாக வச்சு இதை வந்து இது பண்ணுறாங்க. The first time it sets out the fundamental human rights to be universally protected and UDHR has been translated into many languages. ஸோ வந்துட்டு இந்த UDHR வந்து many languagesல வந்து translate பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபண்டமெண்டல் அதாவது யூனிவர்சலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட் இதுதான். There are
30 articles in the Universal Declaration of Human Rights, and it guarantees freedom of expression as well as civil, political, social, economic and cultural rights. So இந்த 30 articles in Universal Declaration of Human Rights 30 articles இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு ஆர்டிக்கலாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் வந்துட்டு மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எதை கேரண்டி பண்ணுதுன்னா ஃப்ரீடத்தை கேரண்டி பண்ணுது. அதாவது வந்துட்டு சிவில் ஆகட்டும், பொலிட்டிக்கல் ஆகட்டும், சோஷியல் ஆகட்டும், எக்கனாமிக் எல்லா ரைட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீங்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தீஸ் ரைட்ஸ் அப்ளை டு ஆல் த பீப்புள் irrespective of their race, ஜெண்டர் அண்ட் நேஷ்னாலிட்டி as ஆல் பீப்புள் ஆர் born ஃப்ரீ அண்ட் ஈக்குவல். அதாவது தான் சொல்கிறாங்க, இந்த ரைட்ஸ் வந்துட்டு இந்த ரைட் வந்துட்டு எல்லா பீப்புளுக்கு, வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்கும் பொதுவானது. அவங்களோட ரேஸையோ அவங்களோட ஜெண்டரையோ அவங்களோட நேஷ்னாலிட்டியோ இல்லாமல் பார்க்காம எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லா பீப்புளுக்குமே வந்துட்டு ரொம்பவே பொதுவானது. as people were born free and equal. ஸோ அவங்க வந்துட்டு born ஃப்ரீயாக வந்துட்டு பிறந்த அவங்க வந்துட்டு ஈக்குவலாக எல்லோரும் சமமாக வாழணும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது UDHR. நெக்ஸ்ட் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் என்னன்னா, social, economic and cultural rights are the integral part of human rights law that was developed due to the aftermath of World War II. ஸோ இந்த சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு ஹியூமன் ரைட்ஸில் ரொம்பவே முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ டெவலப் ஆச்சுன்னா World War IIக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சது. social rights are necessary for full participation in the society. இந்த சோஷியல் ரைட்ஸுங்கிற வந்துட்டு ரொம்பவே முக்கியம், எல்லா பீப்புளுக்கும் ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா அவங்க சொசைட்டியில் ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த சோஷியல் ரைட்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். economic rights guarantee every person to have conditions under which they are able to meet their needs. அதாவது எக்கானமிக் ரைட்ஸுங்கிறது வந்துட்டு எதுக்கு என்ன கேரண்டி பண்ணுதுன்னா, ஒவ்வொரு பர்சனும் அவங்களுக்கு தேவையான அவங்களோட தேவையான நீட்ஸை வந்துட்டு அவங்களால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட நீட்ஸை வந்துட்டு அவங்க பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத இந்த எக்கனாமிக் ரைட்ஸ் வந்துட்டு கேரண்டி பண்ணுது. There are part of range of legal principles through which economic equality and freedom preserved in a state. அதான் சொல்கிறாங்க, இது ஒரு பார்ட், அதாவது லீகல் பிரின்சிபல்ஸில் வந்துட்டு இது ஒரு பார்ட்டு. ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் வந்துட்டு ஒரு ஃப்ரீடத்தை வந்துட்டு அவங்க ஃப்ரீடத்தை வந்துட்டு இது பண்ணணும், அது ஃப்ரீடமாக இருக்கணும், அவங்க ஈக்குவலாக இருக்கணுங்கிறத வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. Cultural rights are human rights that aim at assuring the enjoyment of culture and its components in condition of equality, human dignity and non-discrimination. So cultural rightsங்கிறது வந்துட்டு இது human rights தான். இதோட முக்கியமான ஏம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட கல்ச்சரை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட முக்கியமான ஒரு முக்கியமான ஏமாக இருக்குது. அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈக்குவலாக இருக்கணும், யாரையும் வந்துட்டு எந்த டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் நான் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கணும், நீ வந்துட்டு வேற நான் வேற அப்படிங்கிறது இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறத வந்து தான் இந்த கல்ச்சுரல் ரைட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ மெயினான ஏம், இந்த கல்ச்சுரல் ரைட்ஸோட மெயின் ஏம் என்னென்னா அந்த கல்ச்சரை வந்துட்டு என்ஜாய் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் எய்ம். நெக்ஸ்ட்டு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்னென்னா, civil and political rights protect an individual's freedom from an infringement by the government, social organization and private individuals. அதாவது வந்துட்டு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலை எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா, அத்துமீறி நடந்துக்கிறதுக்கு, அதாவது கவர்மெண்ட்டோ இல்லை சம் சோஷியல் ஆர்கனைஸோ ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸோ அவங்ககிட்ட அத்துமீறி நடந்துக்கிறத வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். அதான் சொல்லியிருக்காங்க, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா அத்துமீறுதல்னு சொல்லுவாங்க. தீஸ் ரைட்ஸ் என்ஷூர்ஸ் ஒன்ஸ் எபிலிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் ஆஃப் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட். ஸோ இந்த ரைட்ஸ் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு என்ஷூர் பண்ண எதுக்குன்னா, அவங்க வந்துட்டு சிவில்லையோ இல்லை பொலிட்டிக்கல் லைஃப்லையோ, ஒரு சொசைட்டி ஆகட்டும் ஒரு ஸ்டேட் ஆகட்டும், அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப்பையோ இல்லாட்டி அவங்களோட சிவில் லைஃப்பையோ அவங்க வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், அவங்க வச்சுக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. The term civil rights refers to the basic rights afforded by the laws of the government
to every person regardless of race, nationality, color, gender, age, religion, etc. ஸோ அந்த டேர்ம் சிவில் ரைட்ஸுங்கிறது வந்துட்டு எதுக்கு ரெஃபர் பண்ணுதுன்னா ஒரு பேசிக் ரைட், அதாவது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ரைட், அதாவது வந்துட்டு எல்லா பர்சன், ஸோ எல்லா பீப்புள்ஸுக்கும் வந்துட்டு எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் அவங்க வந்துட்டு சிவில் ரைட்ஸை வந்துட்டு அதாவது அவங்களோட லைஃப் வந்துட்டு பொலிட்டிக்கல்லையோ இல்லை சிவில்லையோ அவங்க வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த சிவில் ரைட்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. Political rights exercised in the formation and administration of the government. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டோட ஃபார்மேஷன் இல்லாட்டி அது அட்மினிஸ்ட்ரேஷனு எந்த இண்டிவிஜுவல் வேணாலும் வரலாம், அதுலேயும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. தே ஆர் கிவன் டு த சிட்டிசன்ஸ் பை த லா. ஸோ அது எப்படி கிடைக்குது? லா மூலயமா கிடைக்குது. The rights give power to the citizen to participate either directly or indirectly in the administration. ஸோ இந்த ரைட்ஸ், இந்த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்துட்டு ஒரு சிட்டிசனுக்கு வந்துட்டு பவரை கொடுக்குது. எதுக்குன்னா அவங்க வந்துட்டு டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஒரு கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்துட்டு ஒரு பவரை வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு civil and political rights. Next, fundamental rights. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் there are 6 fundamental rights: right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of conscience and right to religion, cultural and educational rights for minorities, right to constitutional remedies ன்னு சொல்லிட்டு 6 fundamental rights இருக்குது. பட் ஆனால் ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.